யாரு சாமி இந்த புதிய சிறுவன்? சிஎஸ்கேவுக்கு கிடைத்த மற்றொரு சூரியவன்ஷி. அடுத்தடுத்து பறந்த சிக்ஸர் மழை. காணாமல் போன 11 பந்துகள். மிரட்டலாக முரட்டு சம்பவம் செய்து வரும் கொடூர சிஎஸ்கே பேட்ஸ்மேன். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எதிர்பாராத உச்சக்கட்ட சர்ப்ரைஸ். அதாவது வரும் சனிக்கிழமையன்று இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இருக்கிறது. இந்த சீசன் மீதான எதிர்பார்ப்பு என்பது வழக்கம் போலவே ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில் இந்த முறையும் அதிகமாகவே இருக்கிறது. அதிலும் இந்த முறை வழக்கத்தை விட எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாங்க. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக தல தோனியின் கடைசி சீசன் இதுதான் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் இந்த சீசனிலேயே தோனியால் முழு தொடரிலும் விளையாட முடியுமா என்பது சந்தேகம்தான். இது குறித்து தல தோனியே கூறியிருக்கிறார். சிஎஸ்கே அணியை வலுவாக கட்டமைக்கத்தான் சிஎஸ்கே அணியில் இப்போதும் விளையாடி வருகிறேன் என்றும், என்னுடைய உடல்நிலை காரணத்தால் இந்த சீசன் முழுவதும் அணியில் விளையாட முடியுமா, வீரராக விளையாட முடியுமா என்றும் போக போகத்தான் தெரியும் என்பதைப் போல தல தோனி பேசியிருந்தார். ஆகவே தல தோனியின் இத்தகைய பேச்சுக்களிலிருந்தே இந்த சீசன் தான் தோனிக்கு கடைசி ஐபிஎல் சீசன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு பிறகு சிஎஸ்கே அணியில் முக்கிய பொறுப்பில் தல தோனி நீடிப்பாரே தவிர்த்து இந்த சீசனுக்கு பிறகு வீரராக சிஎஸ்கே அணியில் களமிறங்குவாரா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஐபிஎல் சீசன் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மும்பை அணியில் இருக்கும் நட்சத்திர வீரரான ரோஹித் சர்மாவுக்கும் கூட இதுவே கடைசி ஐபிஎல் சீசன் என்ற செய்திகளும் வெளியாகி வருகிறது. இதற்கு பிறகு இவர் ஐபிஎல் சீசனில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் களமிறங்குவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்திய அணியின் T20 தொடரிலிருந்து ஏற்கனவே ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்து விட்டார். அதேபோல டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவித்திருக்கிறார். ஆகவே ஒருநாள் தொடரில் மட்டும்தான் ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக விளையாடி வருகிறார். அப்படி இருக்கும்போது T20 தொடரிலிருந்து ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மாவால் ஐபிஎல் போன்ற T20 தொடர்களில் தொடர்ச்சியாக விளையாட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் அதற்கான பயிற்சி என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்திய T20 அணியில் ரோஹித் சர்மா விளையாடி வந்தால் கண்டிப்பாக அந்த பயிற்சி என்பது ஐபிஎல்லிலும் ரோஹித் சர்மாவுக்கு கை கொடுக்கும். ஆகவே அப்படி இருக்கும்போது இந்திய T20 அணியிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்ததால் ஐபிஎல்லிலிருந்தும் இவர் ஓய்வை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இந்த சீசன் தான் ரோஹித் சர்மாவுக்கும் கடைசி சீசனாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வரிசையில் விராட் கோலியும் கூட இடம்பெறுவார் என்ற பேச்சுக்களும் அடிபடுகிறது. ஏனென்றால் விராட் கோலியும் T20 தொடரிலிருந்து இந்திய அணியிலிருந்து ஓய்வை அறிவித்துவிட்டார். ஆகவே விராட் கோலியும் கூட இந்த சீசனுக்கு பிறகு ஆர்சிபி அணியில் தொடருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகையால் கிட்டத்தட்ட இந்திய ஜாம்பவான்களில் மிக முக்கிய 3 ஜாம்பவான்களான தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்களின் கடைசி ஐபிஎல் சீசனாக கூட இது இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இந்த வருட ஐபிஎல் சீசன் மீது அதிக அளவுக்கான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் உருவாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த சீசன் என்பது இன்னும் அதிக எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு புதிதாக வந்திருப்பதுதான். என்னதான் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியிலிருந்து விலகியிருந்தாலும் கூட அந்த ஒரு இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்புதான். ஆனால் அதை ஓரளவுக்கு சரிகட்டும் விதமாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்திருக்கிறார். ஆகவே சஞ்சு சாம்சனின் ஆட்டத்திறன் என்பது சிஎஸ்கே அணிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்க சிஎஸ்கே ரசிகர்கள் மிக மிக ஆர்வமாக இருக்கின்றனர். அதே சமயம் சிவம் தூபேவும் கூட சமீப காலமாக இந்திய அணியில் சிறப்பாக விளையாடி வந்தார். ஆக இவர் இதற்கு முன்பு சிஎஸ்கே அணியில் பேட்டிங் செய்ததை காட்டிலும் இப்போது இவருடைய அனுபவம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக இவர் எப்படி விளையாடப் போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் ஏற்கனவே தல தோனியின் கடைசி சீசன், சஞ்சு சாம்சனின் புதிய வரவு, சிவம் தூபேவின் புதிய அதிரடி ஆட்டம் என இத்தகைய எதிர்பார்ப்புகள் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கும் பட்சத்தில் இப்போது புதிதாக இன்னொரு சம்பவம் ஒன்றும் சிஎஸ்கே ரசிகர்களை மிரள வைத்திருக்கிறது. அது என்னன்னா,
சிஎஸ்கே அணியின் இளம் வீரராக இருக்கும் பிரசாந்த் பீர் என்ற இந்த ஒரு பேட்ஸ்மேனின் அதிரடி என்பது மிகப்பெரிய திடீர் சர்ப்ரைஸாக சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மாறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிரசாந்த் பீர் என்ற வீரர் இந்த வருடம்தான் சிஎஸ்கே அணிக்குள் வந்திருக்கிறார். கடந்த ஏலத்தில்தான் இவரை சிஎஸ்கே அணி எடுத்திருந்தது. அதுவும் கடந்த ஏலத்தில் இவரை 14 கோடிக்கு அதிகமாக கொடுத்து சிஎஸ்கே அணி எடுத்திருந்தது. பிரபலமே இல்லாத ஒரு சாதாரண வீரரை சிஎஸ்கே அணி எதற்காக இவ்வளவு கோடிகள் கொடுத்து எடுக்கிறது என்ற விமர்சனங்கள் அப்போது சிஎஸ்கே அணி மீது எழுந்தது. இப்போது அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பது போலவும் தல தோனி எடுத்த அந்த ஒரு முடிவு சரிதான் என்பதைப் போலவும் இந்த பிரசாந்த் என்பவர் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார். ஆமாங்க, ஆல்ரவுண்டரான இவர் பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்படுவார். கிட்டத்தட்ட இவரை ரவீந்திர ஜடேஜாவுடன் ஒப்பிடலாம். அதாவது ரவீந்திர ஜடேஜாவுடைய பேட்டிங் மற்றும் பவுலிங் என்பது இவருடைய ஸ்டைலாகவே இருக்கிறது. இவர் உள்ளூர் போட்டிகளிலும் பல சாதனைகளை செய்திருக்கிறார். குறிப்பாக ஏதேனும் ஒரு சில போட்டிகளில் இவர் சிறப்பாக விளையாடாமல் ஒவ்வொரு போட்டிகளிலுமே தொடர்ச்சியாக சிறப்பான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கிறார். அதனால்தான் இவரை சிஎஸ்கே அணி 14 கோடி கொடுத்தும் வாங்கியது. இந்த சூழலில்தான் சமீபத்தில் சிஎஸ்கே அணியின் பயிற்சி ஆட்டம் ஒன்றில் இவருடைய பேட்டிங் என்பது கொடூரத்தனமாக இருந்துள்ளது. அதிலும் இந்த ஒரு பயிற்சி ஆட்டத்தில் சிக்சர்கள் மலையை பொழிய விட்டிருக்கிறார் இந்த பிரசாந்த். கிட்டத்தட்ட 23 பந்துகளை எதிர்கொண்ட இவர் அதில் 7 சிக்சர்களை விளாசியிருக்கிறார். அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியோடு புதிய அதிரடி மன்னன் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இந்த போட்டியிலும் கூட இவர் 7 சிக்சர்கள் அடித்தபோது அதில் 3 சிக்சர்கள் மைதானத்திற்கு வெளியே சென்று விழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியோடு சேர்த்து இதற்கு முன்பு நடைபெற்ற பேட்டிங் பயிற்சிகளிலும் கூட இவர் அடித்த சிக்சர்கள் என்பது மைதானத்தை விட்டு அதிக முறை வெளியே சென்றிருக்கிறது. ஆக இந்த போட்டியோடு சேர்த்து மொத்தமாக பிரசாந்த் பீர் அடித்த 11 சிக்சர்கள் என்பது மைதானத்தை கடந்து சென்று விழுந்திருக்கிறது. அந்தளவுக்கு இன்னும் ஐபிஎல் போட்டிகளே ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அதற்குள் 11 பந்துகளை மைதானத்திற்கு வெளியே அடித்து தொலைத்திருக்கிறார் இந்த பிரசாந்த். இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்தளவுக்கு இதற்கு முன்பு ஐபிஎல் வரலாற்றில் எந்த ஒரு வீரரும் குறைந்த நாட்களில் அதிக பந்துகளை மைதானத்திற்கு வெளியே அடித்தது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட காட்டுத்தனமான அதிரடி ஆட்டத்தை இந்த பிரசாந்த் பீர் என்பவர் விளையாடி வருகிறார். இதனால் ஏற்கனவே பேட்டிங்கில் யானை பலமாக இருக்கும் சிஎஸ்கே அணி இப்போது எதிர்பாராத பயங்கர திருப்பமாக இந்த பிரசாந்த் பீரின் அதிரடியை பார்க்கும்போது சிஎஸ்கே அணி இன்னும் பல மடங்கு யானை பலமாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணிக்கு புதிதாக கிடைத்திருக்கும் இப்படி ஒரு அதிரடி மன்னனை பற்றியும் இப்படியாக பேட்டிங் பலத்தோடு களமிறங்கும் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் எளிதாக வெற்றி கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.